சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி தன்னை வீட்டுக்கு செல்கிறார். சகோதரி ஃபாத்திமா பின்த் கத்தாபிடத்தில் ஹப்பாபுல் அரத் என்ற அந்த நபித்தோழர் குர்ஆன் பயிற்றுவிக்கிறார். குர்ஆன் பயிற்றுவித்த இடத்தில் உமர் செல்கிறார்கள். என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்கிறார். குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தேன் அவர் சொல்ல, குர்ஆன் பயிற்றுவித்திருந்தேன் என்று சொல்ல, அந்த இடத்தில் ஒரு சூரத் தாஹா ஓதி காட்டப்படுகிறது. சரித்திரத்தில் பலமாக சொன்னாலும் சூரத் தாஹா என்ற இந்த தாஹா அத்தியாயத்துடைய முதல் வசனம் தான் உமரை மாற்றியது. தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தذكرة لمن يخشى. மூன்றே வசனம். தாஹா நபியே, தாஹா முஹம்மதே, மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, உமக்கு நாம் குர்ஆனை இறக்கி அருளியது நீர் கவலைப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. இல்லா தذكرة لمن يخشى, அல்லாஹ்வை பயந்து நடக்கிறவனுக்கு நினைவூட்டியாகத்தான் குர்ஆனை இறக்கி இருக்கிறோம் என்ற இறை வசனத்தை உமர் கேட்கிறார். கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வர்றார். இந்த ஒரு வசனத்தில் என்ன இருக்கிறது உமரை மாற்றுவதற்கு? மூமினாக காஃபிராக இருந்த உமரை, இறை தூதருக்கு கடுமையான பகைமையை காட்டிய உமரை இறை தூதருடைய நண்பராக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அங்கத்தினராக மாற்றுவதற்கு என்னதான் இருக்கிறது இந்த அத்தியாயத்தில்? ஒன்றுமே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குர்ஆன் எதற்காக இறக்கி அருளப்பட்டது, யாரால் இறக்கி அருளப்படுகிற வசனத்தை மட்டும் உமர் பார்க்கிறார், உமர் கேட்க சிந்திக்கிறார், இஸ்லாத்துக்கு வருகிறார். ஆகவே கடுமையான கரடுமுரடான குணத்தை உடையவராக இருந்த உமர் அவர்களை மென்மையானவராக ஒரு முஸ்லிமாக மாற்றிய சக்தி தாஹா அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்களுக்கு இருக்கிறது என்றால் உலகத்தில் யாரையும் இதையும் மாற்ற முடியும். இந்த குர்ஆன் மாற்றி அமைக்க முடியும். இந்த குர்ஆனுடைய அத்தியாயங்களுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறது. காஃப் ஹா யா ஐன் ஸாத். இந்த நம்முடைய நஜ்ஜாஷி மன்னருக்கு அப்துல் முத்தலிப், நஜ்ஜாஷி மன்னருக்கு மற்ற அவையில் சிலர்கள் ஹபஷாவில் ஹிஜ்ரத் பண்ணி போகிறார்கள். நஜ்ஜாஷி மன்னர் என்பவர் அந்த காலத்தில் எத்தியோப்பியாவை ஆண்டு வந்த ஒரு மன்னர். அவர் கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவி இருந்தார். கிறிஸ்தவத்தை பற்றி முகமதுடைய நபித்தோழர்களும் தவறாக வர்ணிக்கிறார்கள் என்ற தகவலை அவரிடத்தில் சொல்லப்பட்டது. அப்படியா? முகமதுடைய நபித்தோழர்களும் கிறிஸ்தவ மதத்தை பற்றி தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்களா? அதை உறுதி செய்யலாம் என்ற அடிப்படையில் கிறிஸ்தவர் வந்த முஹாஜிர்களிடத்தில், ஹபஷாவில் ஹிஜ்ரத் பண்ணி போற முஹாஜிர்களிடத்தில் அந்த மன்னர், நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கிறிஸ்துவ பற்றி, கிறிஸ்து ஈசாவை பற்றி முகமது என்ன நினைக்கிறார் என்பதை சொல்லுங்களேன் என்று கேட்ட உடனேயே நபித்தோழர்கள் ஒருவர் இந்த காஃபா சூரத்து ஹாமீம் காஃபா ஐன் ஸாத் என்ற சூரத்து மரியமுடைய ஆரம்ப வசனங்களை ஓதி காண்பிக்கிறார். மரியம் காஃபா யா ஐன் ஸாத் ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. இது அல்லாஹ்வுடைய நினைவூட்டல், அல்லாஹ்வுடைய அறிவுரை. ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ, அல்லாஹ்வுடைய அன்பை நினைவூட்டுகிற நேரம் என்பதை எந்த அர்த்தத்தை கொண்டு தொடங்குகிற சூரத்து மரியமை ஓதி காண்பிக்கப்படுகிறது. ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا என்று சொன்னவுடனே அந்த அப்ரஹா, அந்த மன்னர், ஹபஷாவுடைய மன்னர் தேம்பி அழுது சரியான தகவலை இந்த சூரத்து மரியமுடைய ஆரம்ப வசனங்கள் ஜீசஸை பற்றி சொல்லுகிறது என்று சொல்லி நம்பி அழுது தாடியெல்லாம் ஈரமாகி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார் என்பதை புகாரியில் மனாக்கிபில் நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளுடைய தொகுப்பாக இருக்கக்கூடிய புகாரியில் இமாம் புகாரி பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே கல்லஞ்சர்களாக மாற்று மதத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்த பலர்களை இந்த குர்ஆன் மாற்றி அமைக்க உள்ளங்களை மாற்றி கசிய செய்திருக்கிறது என்றால் அந்த அளவுக்கு வலிமை வேறு உலகத்தில் வேறு எந்த ஊருக்கும் இல்லை. அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, உத்துபா என்ற உத்துபத்துல் ரபியா என்ற ஒரு மனிதர் இருந்திருக்கிறார். உத்துபத்துல் ரபியா நபிகள் நாயகத்துடைய எதிரியாக இருந்த ஒருவர். அவரிடத்திலே குறைஷிகள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள், முஹம்மது வந்திருக்கிறார், முஹம்மதை நீர்
முகமது சொல்வது கேட்கக்கூடாது. முகமது ஏதோ ஒரு ஒரு மக்களுடைய இதயங்களை கவரக்கூடிய ஒரு வேதத்தை ஓதுகிறார். ஆகவே அவரை திசை திருப்ப வேண்டும், அவருடைய பணிகள் தொடராமல் இருப்பதற்கு நீர் போய் அவரை தடை செய்ய வேண்டும் என்று ஏறி விடுகிறார்கள். அதிகாரி குறைஷிகள் ஒத்துமா வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு சூரத்து சாஃபாத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். சூரத் சாஃபாத்துடைய ஆரம்ப வசனங்களை ஓதி காண்பிக்கிறார்கள். தன்சீலுல் மினர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதான தொடக்கம். சூரத் சாஃபாத்துடைய தொடக்கம் தன்சீலுல் மினர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த தன்சீலுல் மினர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை இறைத்தூர் ஓதிய உடனேயே நபிகள் நாயகத்தை திசை திருப்ப வந்த உஸ்மா அமைதியாக நிற்கிறார். இந்த குர்ஆன் வசனத்தை கேட்டுக்கொண்டு சும்மாவே நிற்கிறார். கடைசியில் திரும்பி செல்கிறார். திரும்பி சென்று கௌரவத்தில் சொல்கிறார், மக்களே, நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான மனிதர் அல்ல முகம்மது. அவர் கொண்டு வந்திருக்கிற குர்ஆனை போன்ற ஒரு குர்ஆனை நான் இதுவரையிலும் எந்த ஒரு சமுதாயத்திலிருந்து கேட்கல. அவர் கொண்டு வந்திருக்கிற குர்ஆன் கவிதையும் அல்ல, உரைநடையும் அல்ல, வெறும் ஒரு இலக்கிய நூலும் அல்ல, மனிதனுடைய இதயங்களை கவருகிற, மனிதனுடைய சிந்தனைகளை ஈர்க்கிற ஒரு நூலாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே போய் பதில் சொல்கிறார். ஆகவே உலகத்தில் அதற்கு பிறகு அவர் இஸ்லாம் ஆகிறார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கல்லஞ்சல்களை, கடுமையான விரோதிகளை, வேண்டாதவர்களை அவர்கள் எல்லாம் ஈர்த்த, அவர்களை கவர்ந்த ஒரு குர்ஆன் தான் இந்த நம்முடைய வேதமாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை ஓதி உணர வேண்டும். இந்த குர்ஆனை ஓதாமல் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. இந்த குர்ஆனுடைய 10 வசனங்கள் அல்ல, குர்ஆனுடைய குறைந்தபட்ச பகுதிகளை ஒவ்வொருவரும் ஓத வேண்டும். அதற்கு சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதாமல் இருக்கின்ற ஒருவருடைய இதயத்தை பற்றி பாழடைந்த வீடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வர்ணிக்கிறார்கள். பாழடைந்த வீடு. பாழடைந்து விழுந்தால் குர்ஆனை ஓதாத ஒரு மனிதனுடைய இதயம் பாழடைந்த இதயமாகவே கருதப்படுகிறது. ஆகவே பாழடைந்த வீடு, மனிதன் குடியிருக்காத பாழடைந்த இந்த ஊர்ந்து செல்லுகின்ற ஜந்துக்கள், ஊர்ந்து செல்லுகின்ற ஊர்வனை அல்லது அதே போன்ற விலங்குகள் குடியிருக்கிற வீடை போல நம்முடைய இதயங்களை குர்ஆன் ஓதாமல் ஆக்கிவிடக்கூடாது. குர்ஆன் ஓதியே திறந்தோர் நாம் நாட்களை கழிக்க வேண்டும். குறிப்பாக ரமலானில் குர்ஆன் ஓதுவதை ஒரு வழிபாடாகவே நாம் நினைக்க வேண்டும். ரமலானில் நடைபெறுகிற இந்த குர்ஆன் இந்த தர்ஸில், இந்த கிளாஸில், இந்த வகுப்பில் பங்கு பெறுவதை ஒரு கடமையாகவே நினைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்று சற்று 10 நிமிஷம் லேட்டா ஆரம்பிச்சோம். நாளையிலிருந்து 7 மணிக்கு நிச்சயமா கரெக்டா ஷார்ப்பா ஆரம்பிச்சுவோம். அனைத்து சகோதர சகோதரிகளும் 7 மணிக்கு இந்த கிளாஸில், இந்த வகுப்பில் வர வேண்டும் என்பதை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். இந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தும். வாழ்க்கை தளங்களை ஒளிமயமாக ஆக்க விரும்புகிறவர்கள் குர்ஆனை வாசிக்கவும், அதை சிந்திக்கவும், குர்ஆனை ஓதவும் தயாராக வேண்டும். நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஃப்தாருக்கு முந்தைய நேரம், இஃப்தார் நோன்பு திறப்பதற்கு முந்தைய நேரம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாக ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே நாம் இஃப்தாருடைய பதார்த்தங்கள், இஃப்தாருடைய டேட்ஸ் அல்லது அதை போன்ற ஏதேனும் உணவுகளை சுஃபாவில் அருந்துவதற்காக அமர்ந்திருக்கிற நாம் பேசிக்கொண்ட நேரத்தை கழிக்காமல் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து இஃப்தாருக்கு நாம் தயாராக வேண்டும். துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரத்தில் மிக முக்கியமாக குறிப்பிடப்படுவது இஃப்தாருடைய நேரம். இஃப்தாருடைய நேரத்தில் துஆ செய்வோம், அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவோம், அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவோம், அல்லாஹ்வுடைய வேதத்தை அதிகம் அதிகம் ஓதி வருவோம். அதற்குரிய வாய்ப்புகளை நம் யாவருக்கும் இறைவன் தருவாராக என்று கூறி நிறைவு செய்கிறேன். إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك.